வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த குரூப் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோ நண்பர்கள் தான் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க இவங்க தான் இருக்காங்க. அதனால் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. அது அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் அந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரும்னு பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி தான். அந்த பேட்டரி மூடியில் வந்து ஆசிட் ஊற்றுறப்ப நம்ம பண்ணுற வேலை ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். அதுமாதிரி எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த இதை கைட்டு முன்னாடி வந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மண்ணெல்லாம் உள்ளே போகாது. அது பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அளவு இருக்கும். ஆசிட்டு இவ்வளோ ஊற்றணும், வாட்டர் இவ்வளோ ஊற்றணும், ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்குப்படி தான் நம்ம ஊற்றணும். அதனால் வந்து குறைஞ்சதுன்னா கொஞ்சோண்டு குறைஞ்சதுன்னா டாப்அப் பண்ணிக்கலாம். வாட்டரை ஊற்றி ஃபுல்லாக ரொம்ப குறையுதுன்னா நீங்கள் அதுக்கான கடையில் போய்ட்டு பேட்டரி கடையிலே போய்ட்டு அவங்க ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு செக் பண்ணுவாங்க ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பார்த்துங்க. நீங்களாக வாட்டரை ஊற்றிட்டு அதுமாதிரி வண்டி வந்து ஓடாத கண்டிஷனில் வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இந்த லாக்டவுன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஊற்றாமல் அந்த டைமில் ஊற்றிட்டு ஓட்டாமல் விட்டுருந்தாங்க ஆட்டோலாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிச்சு நான் பார்த்தேன். அதனால் எப்போயுமே கரெக்டாக இருந்தால் அந்த கைட்டும் வந்து காயின் வச்சு கைட்டுங்க. இந்த பார்த்திங்களா நான் ஒரு கடையில் கொடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கைட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸ்க்ரூ ட்ரைவர் அவங்கள்ட்ட எனக்கு தெரியவே இல்லை. நான் பேட்டரியை கொண்டு கொடுத்து சார்ஜ் போட சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க இதை கைட்டுன்ட்டு எப்படி கைட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து காயின் வச்சு கைட்டணும். அழகாக கைட்டினீங்கன்னா காயின் வச்சு அழகாக கைட்டிக்கலாம். அதுமாரி இதை கைட்டும் போது காயின் வச்சு கரெக்டாக கைட்டுங்க. அப்புறம் பேட்டரி ஆசிட் ஊற்றுறதுலேயே நிறைய வேலை இருக்குது. அப்புறம் ஊற்றின பிறகு வெந்நீர் இருக்குல்ல, வெந்நீரை ஊற்றி இதெல்லாம் அதாவது எல்லாத்தையும் மூடிட்டு வெந்நீரை ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. அப்புறம் இந்த டெர்மினல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் வச்சுட்டு அப்படி போடுங்க. இல்லைன்னா இது வந்து பூத்து போச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்கா, இந்தமாரி இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகுன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் ஒரு காளான் மாரி ஒன்று பூத்துச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஆகாது. அதையும் பார்த்துங்க.